ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பார்க்கிற யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவே மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திர இந்தியாவாய் உருவெடுத்த ஒரு நாள், மிக மேன்மையான நாள். அந்த வாழ்த்தலை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. எனக்கு 12 வயது, என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் ஒரு 43 வயது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் 6th படிச்சுக்கிட்டு இருந்தேன். தண்ணீர் கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். காலையிலே குளிப்பது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எங்கள் ஊருக்கு கிழக்கு பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்து பேர் சாத்தாமம். தண்ணி ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கும். ஆனால் அது அந்த ரயில்வேவில் மெட்டில் சரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாலம் போட்டிருந்தாங்க. ஒரு பாலம்னு சொல்கிறத விட ஒரு சுவர் கட்டியிருந்தாங்க. அதில் 2 பேர் நடந்து போகலாம். அந்த பக்கத்தில் வயல் போகிறவங்க அந்த வழியாக போவாங்க. ஆனால் அதில் இறங்கின உடனே ஒரு 10 அடி 12 அடி ஆழம் இருக்கும். ஆனால் அது சுவரை பிடிச்சிட்டே குளிக்கலாம். எனக்கு நீச்சல் தெரியாது. என்னுடைய 12 வயது. நான் அந்த சுவரை பிடிச்சிட்டே குளிப்பதற்காக ஒரு டவல் கட்டிட்டு ரெடியாக இருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் அந்த வழியாக போகிறவர். அவர் எனக்கு நீச்சல் தெரியும் போல தெரியுது. கிராமத்தில் பொதுவாக எல்லாரும் நீச்சல் தெரியும். என்னைய பிடிச்சி உள்ளே தள்ளிட்டார். எனக்கு நீச்சல் தெரியாது. 43 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தண்ணீர் குடித்து அப்படியே மேலே கீழும் போகும்போது அந்த பக்கத்தில் குளித்து கொண்டிருந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்றி விட்டாங்க. சரியான ரைட் டைம் என்னை காப்பாற்றி விட்டாங்க. இந்த 43 ஆண்டுகள் நான் வளர்ந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியக்காரனாய் மாறியிருக்கிறேன். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகள், நல்ல திருச்சபை. தேசத்தின் 16 நாடுகளில் கால் வைத்திருக்கிறேன். நாம் தமிழ்நாட்டில் அநேக எல்லா மாவட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன். இந்தியாவில் அநேக மாநிலங்கள் போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த 43 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் முங்கி மரித்து போகாமல் என்னை தூக்கி வெளியெடுத்தாங்க பாருங்க. அது பேர் தான் விடுதலை. அதனால சுதந்திரமா இருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைத்தால் அவன் சுதந்திரமாக இருப்பான். இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திரமாய் பிஸ்னஸ் பண்றோம், சுதந்திரமாய் படிக்கிறோம், சுதந்திர நாடாய் அறிவிப்பதான். நாமே எம்எல்ஏ எம்பிக்களை தெரிந்தெடுக்கிறோம். எல்லா கருத்து நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். உண்மை. ஆனால் அநேக காரியங்களிலே இன்னும் விடுதலை ஏற்று போய் உட்கார்ந்துருக்கிறோம். பாவ காரியங்களிலே அடிமைகளாய் இன்னும் சுதந்திரமற்று போயிருக்கிறோம். இதுக்கு என்ன செய்வது? நம்முடைய மனக்கண் முன்பாக வருகிறது என்ன? நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது மகாத்மா காந்தி, சுதந்திரத்துக்காய் பாடுபட்டவர். தமிழ்நாட்டில் பொறுத்தீங்கன்னா கொடிகாத்த குமரன், நிறைய பேர் தியாகிகள். ஏராளமானவருடைய போராட்டங்கள், மரணங்கள் ஒரு விடுதலையை கொண்டு வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் மனுஷகுமாரனை வெளிப்பட்டார். நீங்கள் நான் விடுதலையாகும்படி கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி அடக்கப்படப்பட்டு மனிதன் அல்ல என்பது அடையாளமா 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசித்தால், நம்பினால், ஏற்றுக்கொண்டால் நமக்கு விடுதலை. வாசிக்க கேட்கலாம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், இயேசு குமாரன் என்றால் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு ஆலயத்திலே 18 வருஷமா கூனி போயிருந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு நல்ல காரியங்களை பார்க்க முடியாது, வானத்தை பார்க்க முடியாது, அழகை பார்க்க முடியாது. சமுதாயத்துக்கு முன்னால கோணி போய், குடும்பத்தில் கோணி போய், திருச்சபையில கோணி போய் இருந்த ஒரு சகோதரியை இயேசு கண்டு தமிழத்தில் அழைத்து ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை விடுதலையாக்க வேண்டாமோ என்று கேட்டார். இந்த சுதந்திரத்தின் நல்வாழ்வில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற இதே நேரத்தில் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை நம்புங்கள், இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆராதியுங்கள். அவர்களை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்துவோடு நம்பிட்டீங்கன்னா மெய்யான ஒரு விடுதலை. நீங்க யோசிக்கலாம், 2000 வருஷத்துக்கு முந்தி மரித்ததுனால எப்படி நமக்கு பாருங்க. நமக்கு காந்தியடிகள் தெரியுமா? தெரியாது. நான் பிறகு முந்தைய அண்ணல் மகாத்மா காந்தி இறந்து போனாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு கொடுத்த விடுதலைனால இன்னைக்கு நான் சுதந்திர இந்தியாவில் இருக்கிறேன். அப்படியானால் ஒரு நல்ல மாமனிதருடைய மரணமும் ரத்தமும் ஒரு நாட்டுக்கு விடுதலையை, சுதந்திரத்தை கொண்டு வருமானால் இயேசு கிறிஸ்துவின் மரணம், ரத்தம் நமக்கு விடுதலையும் சுதந்திரத்தையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம், வியாதி, தரித்திரியம் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குற ஒரே ஒரு தெய்வம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 18 வருஷம் கோணி போயிருந்த மகள் ஒரு நொடி பொழுதில் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சுதந்திர நாளில்
இயேசுவின் விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒரு சுதந்திரமாய் வாழுங்கள். வியாதியற்ற சுதந்திரம், சாபம் இல்லாத சுதந்திரம், தரித்திரம் இல்லாத சுதந்திரம், இப்படி வாழ இயேசுவை நம்புங்கள். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்களுடைய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாங்களும் அதை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய முற்பிதாக்கள் எத்தனை பேர் மரித்தார்களே. 2000 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் சுதந்திரமா இருக்கும்போது எங்கள் விடுதலைக்காக நீங்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். யார் யார் இன்னைக்கு விடுதலை ஏற்று போயிருக்கிறார்கள், இயேசுவே நீ விடுதலையாக்கும் என்று கெஞ்சி போது நீர்களை விடுதலையாக்கும், சுதந்திரமாய் வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபை தாக்குவதாக. Have a nice day.